श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं नीलातुङ्गस्तनगिरिदडे शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ति चोच्छिष्टायां सरजनिकलितं या बलाग्रद्य भुक्ते घोतादस्यै नमैदमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடி சூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டார் ஐந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை புகழ் 143 அன்புடனே அடியேனு கருசை நீயே. நமஸ்தசே. இன்னைக்கு திருப்பாவை பாசுரத்தினுடைய 29வது பாசுரம், மார்கழியினுடைய 29வது நாள். நாளைக்கு போகி பண்டிகை எல்லாரும் விசேஷமாக கொண்டாடிட்டு இருப்பான்றதுனால இன்னைக்கே 29, 30, 2 பாசுரங்களுடைய விசேஷ அர்த்தங்களை அனுசந்தானம் பண்ணி திருப்பாவை மகோத்சவத்தை பூர்த்தி பண்ணிவிட வேண்டும் என்று சங்கல்பமாயிருக்கின்றது. ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கின்ற அந்த பாசுர விசேஷங்களை மனதிலே கொண்டு பாசுரார்த்தமாக பாசுரப்படி ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு திருக்கல்யாணமும் பண்ணி மகிழ்ந்து இந்த திருப்பாவை மகோத்சவத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன். இன்றைக்கு 29வது பாசுரம். வழக்கம் போல திருப்பாவையினுடைய 29வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவதற்கு முன் சுவாமி தேசிகன் கோதா பிராட்டியினுடைய பிரபாவத்தை சொல்லி இருக்கின்ற கோதாஸ்துதியினுடைய 29வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு தொடர்ந்து திருப்பாவை பாசுர விசேஷம் அனுபவிப்போம். இதி விகசித பக்தே ரித்திதம் வேங்கடேசாத் பகுகுண ரமணீயாம் பக்தி கோதாஸ்துதிம் யஹ சபபதி பகுமான்ய ஸ்ரீமதோ ரங்கபர்துஹு சரண கமல சேவாம் சாஸ்வதீம் அபியுபைஷ்யன்னு என்பது 29வது ஸ்லோகம். திருப்பாவையில் எப்படி 29 ஸ்லோகங்கள் திருப்பாவையாக அருளி 30வது ஸ்லோகத்தை பலஸ்ருதியாக சொல்லி இருக்கின்றாரோ அதுபோன்று எம்பெருமான் பிரபாவத்தை ஆண்டாள் நாச்சியார் சொன்னால் கோதா பிராட்டியினுடைய பிரபாவத்தை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்தார். அந்த வகையிலே 29 ஸ்லோகங்களிலே சொல்லி பலன் அனுபவிக்கின்ற ஸ்லோகமாக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார். இந்த ஸ்லோகத்திலே மலர்ந்த பக்தியுடைய வேங்கடேச கவியாகிய அடியேரிடமிருந்து தோன்றிய பலவிதங்களிலும் அழகியதான இந்த கோதாஸ்துதியை யார் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமியை பிரியாத ஸ்ரீ ரங்கராஜனுடைய திவ்யமான திருவடி தாமரைகளின் கைங்கரியத்தை பெறுகின்ற அந்த பெரும் பாக்கியம் கிடைக்கும் என்று இந்த கோதாஸ்துதியினுடைய பலஸ்ருதியை சொல்லுகின்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இதை மனதிலே கொண்டு இப்பொழுது ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகம் பண்ணியிருக்கின்ற திருப்பாவையினுடைய 29வது ஸ்லோகத்தை நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்பது இந்த 29வது பாசுரம். இந்த 29வது பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தத்தை ஓரளவுக்கு இன்றைக்கு அனுசந்தானம் பண்ணுவோம். ஏனென்றால் இன்றைக்கு 2 பாசுரம் அனுபவிக்கணும். ஓரளவுக்கு சொல்கிறேன்.
29வது நாள் பாசுரம் வரை ஆண்டாள் தன்னை ஆயர்குல பெண்ணாக வரித்து கொண்டு பாசுரங்களை சொன்னால் 30வது பாசுரத்திலே தன்னை பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை என்று அடையாளப்படுத்தி கொண்டு தன்முகமாக பாசுரத்தை சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிக்கப் போகின்றோம். பெரியாழ்வாரின் திருமகளாகிய ஆண்டாள் நான் என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒரே பாசுரம் திருப்பாவையிலே 30வது பாசுரம்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாசுரத்திலேயே அடைய வேண்டிய புருஷார்த்தம் யார் என்பதை அடையாளம் காட்டிய ஆண்டாள் நாச்சியார் இன்று 29வது பாசுரத்திலே அத்தகைய நாராயணனுக்கு எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உனக்கே நாமாட் செய்வோம் என்று தெளிவான நோக்கத்தை அறுதியிட்டு சொல்லியிருக்கின்ற அந்த பாங்கை நாம் அனுபவிக்க வேண்டும். ஏற்கனவே நாம் அனுபவித்தது போல 27, 28, 29 என்ற 3 பாசுரங்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய பாசுரங்கள். இந்த 3 பாசுரங்களையும் ஒன்றாக அனுசந்தானம் பண்ணினால்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருகின்ற தத்துவத்தினுடைய மேன்மை நன்றாக ஸ்புரிக்கும். அந்த வகையிலே 28வது பாசுரம் 27வது பாசுரத்தில் சொன்ன கருத்தை தொடர்ந்து சொல்வதாகவும், 29வது நாள் பாசுரம் 27, 28 பாசுரத்தில் சொல்லப்பட்டதை தொடர்ந்து அனுபவிப்பதாகவும் இருப்பதை நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். எம்பெருமானுடைய சாயுஜ்ய நிலையை அடைந்து பக்தியினுடைய ஏற்றத்தை 27வது பாசுரத்திலே அடையாளம் காட்டினாள் ஆண்டாள் நாச்சியார். 28வது பாசுரத்திலே எம்பெருமான் கண்ணனுடன் அவ்வாறு கலந்த அந்த பாக்கியத்தினால் அடைகின்ற பேறு, அதாவது அதனால் பலன் என்ன என்பதை 28வது பாசுரத்தில் சொல்லி அப்படி சரணாகதி பண்ணுவதனுடைய மேன்மையை எடுத்து காட்டினால் 29வது பாசுரத்தில் துவயமகா மந்திரத்தினுடைய உத்தரபாகத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்லுகின்றாள். இன்றைய பாசுரத்திலே நேற்றைய பாசுரமாகிய 28வது நாள் பாசுரத்திலே துவயமகா மந்திரத்தினுடைய பூர்வ பாகத்தை அனுபவித்ததையும் தொடர்ந்து அதுடன் சேர்த்து இன்றைய பாசுரத்தில் துவயமகா மந்திரத்தினுடைய உத்தரபாகத்தை ஆண்டாள் நாச்சியார் எப்படி அனுபவித்திருக்கின்றாள் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்ற துவயமகா மந்திரத்தினுடைய உத்தரபாகம் சொல்கின்ற அந்த பேருண்மையைத்தான் இந்த பாசுரம், இன்றைய நாள் பாசுரம் விளக்குகின்றது. வேதம் சொல்லும் என்ன சொல்றது? சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷரத் பரமஸ்வராட்டு என்று வேத வாக்கியம் சொல்லுகின்றது. புருஷ சுத்தம் சேவிக்கிறோம் இல்லையா, அதில் அனுபவிச்சு சொல்கிறோம் இல்லையா. இப்படி வேதம் சொன்னதை தமிழ் செய்த மாறனாகிய நம்மாழ்வார் இந்த சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் என்பதை எந்தெந்த பாசுரங்களிலே தமிழ்படுத்தி சொல்லியிருக்கின்றாள் என்பதை அனுபவிப்போம். முதலிலே நம்மாழ்வாருடைய பாசுரம் பெரிய திருவந்தாதி பாசுரம் ஒன்றை நாம் இப்பொழுது அனுசந்தானம் பண்ணுவோம். அவன் ஆம் இவன் ஆம் உவன் ஆம் மற்ற ஒம்பர் அவன் ஆம் அவன் என்றிராதே அவன் ஆம் அவனே எனத் தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலும் ஆம் என்று பெரிய திருவந்தாதி பாசுரத்திலே நம்மாழ்வார் அனுபவித்திருக்கின்றார். பகவான் நமக்கு தொலைவிலே இருக்கின்ற அவனா அல்லது அருகிலே இருக்கின்ற இவனா இல்லை இடையிலே இருக்கின்ற ஒருவனா, உயர்வர மேலே உயர்ந்திருப்பவனா என்றெல்லாம் ஐயப்படாதீர்கள். அவன் எற்றைக்கும் எளிமையான குணம் கொண்டவன், கண்ணனாக சௌலபியத்தை உடையவன் என்று தெளிவாக புரிந்து அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்று நம்மாழ்வார் இந்த முதல் திருவந்தாதி பாசுரத்திலே எடுத்து சொன்னதை நாம் மனதிலே கொண்டு, அவனே அகல் ஞாலம் படைத்து இடந்தான், அவனே அகுது உண்டு உமிழ்ந்தான் அலந்தான், அவனே அவனும் 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 அவனே மற்ற எல்லாம் அறிந்தனமே என்று சொல்லி திருவாய்மொழி பாசுரத்திலே சொல்லி, எம்பெருமானே அகன்ற உலகத்தை படைத்தான், அவனே அதை கீழிருந்து தாங்கிக் கொண்டு காப்பாற்றினான், அவனே அந்த உலகத்தை தன்னுடைய திருவயிற்றிலே பிரளய காலத்திலே வைத்து காப்பாற்றினான், அவனே உலகையும் அளந்தான், அவனே அரி, அவனே அயன், அவனே அரண் என்று சொல்லி
எல்லாவற்றிலும் மேம்பட்டவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்ற உண்மையை அறிந்தேன் என்று திருவாய்மொழி பாசுரத்தில் சொன்னதை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லுவதோடு ஒப்புநோக்க நாம் அனுபவிக்க வேண்டும். அதே போல திருவாய்மொழியிலே இன்னொரு பாசுரத்திலே நம்மாழ்வார் எப்படி அனுபவிக்கின்றார்? அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள், அறிந்தன கொள்க அரும்பெருள் ஆதல், அறிந்தனர் எல்லாம் அரியை வணங்கி, அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே என்று வேதங்களுக்கே அறிவதற்கு அரிய உண்மையை அறிந்ததாக கூறுகின்றன. எம்பெருமான் அறிவதற்கு உரியவன் என்று ஓரளவுக்கு விரிக்குமே என்று வேதம் அவனை முழுமையாக அறிய முடியவில்லையே என்றுதான் சொல்லுகின்றது. அவனை உள்ளபடி அறிந்து பேசவில்லை. அறிபவர்களும் முனிபவர்களும் அரியை தொழுது அவனேதான் பிறவி நோய் நீக்கின்ற பெருமான் என்பதை அறிகின்றார்கள். அடியனுக்கு அவன் அருள் இருப்பதால் இனிமையே வடிவான அவனை முழுதும் அறிகின்ற பேற்றினை பெற்றேன் என்று நம்மாழ்வார் அனுபவிக்கின்றார். இப்படி விஷ்ணுவே சர்வவியாபி, விஷ்ணுவே சர்வ அந்தர்யாமி, காரியமும் அவனே, காரணமும் அவனே, அவனே எல்லாமாகவும் எல்லாவற்றிலும் இருக்கின்றான், அவனே அவனும் 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 அவனே மற்றெல்லாம் என்று நம்மாழ்வார் சொன்னதைத்தான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தை என்று வேதம் சொன்னது. பிறப்பில் பல்பெருவி பெருமான் என்று நம்மாழ்வார் இதை தமிழ்படுத்தினார். இப்படி நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அனைத்திலும் ஊடுருவி நிற்கின்ற அந்த எம்பெருமானுடைய பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேலா என்று இன்றைய பாசுரத்தை ஆண்டாள் தொடங்குகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி அரியை அறியாதவர்களுக்கு அரி யாதவனாக வந்து கண்ணனாக வந்து இருக்கின்றான், அறியாதவனாக வந்துள்ளான் என்பதை அறிய வைக்கின்ற விதமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது என்று அனுபவிக்கலாம். மனம் மொழி மெய் சுத்தத்துடன் கூடியிருந்து திருக்கரண சுத்தி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட திருக்கரண சுத்தியுடன் எம்பெருமானை போற்றி அவன் புகழ் பாடி அவனிடம் சரணாகதி பண்ணி சதா சர்வ காலமும் எம்பெருமானுக்கே சேவை செய்கின்ற கைங்கரியத்தை அனுபவிக்கும் நிலைக்கு நம்மை உயர்த்திவிட்டால் ஆண்டாள் நாச்சியார் இந்த 28 பாசுரங்கள் வரையில் சாயுஜ்ய நிலையை நாமும் அடைந்து விட்டோம் எம்பெருமானை நம் உள்ளத்திலே கொண்டு. ஆகவே தான் இந்த நிலைக்கு நம்மை உயர்த்த உதவுகின்ற நன்னெறிகளை சொல்வதே கோதை பிராட்டி நமக்கு அருளியுள்ள திருப்பாவையினுடைய சாரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொமேவு உபயாபூதோமே பாவயதி பிரார்த்தனாமதி சரணாகதி என்று அகிர்புத்திய சம்ஹிதையிலே சரணாகதி என்றால் என்ன என்பதை விளக்கும். கர்மயோகமோ பக்தி யோகமோ ஞான யோகமோ பண்ணி ஒருவன் பெறுகின்ற அந்த பேருண்மையை எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு சரணாகதி பண்ணினாலேயே நாம் அடைந்து விடுவோம் என்பதுதான் இந்த அகிர்புத்திய சம்ஹிதை வாக்கியத்தினுடைய பொருள். இப்படி எம்பெருமானுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டு சரணாகதி பண்ணிவிட்டாலே அனைத்தையும் அவன் கொடுத்து விடுவான். அனைத்தையும் என்றால் தன்னையே கொடுத்து விடுவான் என்று ஆண்டாள் நமக்கு அனுபவித்து காட்டினாள் அல்லவா? அதைத்தான் பகவத்கீதையிலே எம்பெருமான் என்ன சொன்னான்? அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டு என்னை சரணாகதி பண்ணால் நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று சொன்னான் அல்லவா? மாம் ஏகம் சரணம் ரஜ மா சுச்சகா என்று சொன்னான் அல்லவா? அப்படித்தான் ஆண்டாள் நாச்சியார் உபாயமும் நீயே உபேயமும் நீயே என்று எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி பண்ணி அவனுடைய சாயுஜ்யத்தை அடைந்ததை இதுவரையில் நாம் இத்தனை பாசுரங்களிலே அனுபவித்தோம். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனி அறிந்தேன் காரணன் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான் என்று நான்முகன் திருவந்தாதியிலே திருமிழ் செப்பிரான் உணர்த்தினார் அல்லவா? அப்படி காரணமுமாக காரியமுமாக அனைத்துமாக இருக்கின்ற அந்த பெருமானாகிய கண்ணனுடைய பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேலா என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேலாய் என்று பாசுரத்தை தொடங்குகின்றாள். காலை அழகிய காலை, சிறு காலை, சிற்றஞ்சிறு காலை, கதிரவன் குணதசை சிகரம் வந்தடைகின்ற காலை, பூம்பொழிகளிலே புட்கள் சிலிர்த்து சிலும்பும் காலை, குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் கொள்ளும் காலை, வேதமும் வாக்கு மனமும் எட்டாத அந்த எட்டெழுத்துக்கு உடையவனை வேத வித்தினை
உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஹரி 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 என்று பேரறவும் செய்கின்ற இனிய காலை. இந்த சிற்றஞ்சிறுகாலை நேரமே எம்பெருமானை குறித்து நாம் ஞானம் பெறுவதற்கு உகந்த காலம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று குறிப்பாக உணர்த்துகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். வைகறை பொழுதான இந்த சிற்றஞ்சிறுகாலை நேரம்தான் ஹரிநாம சங்கீர்த்தனத்திற்கு உகந்த நேரம் என்பதை மறுபடியும் உணர்த்துகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த கடைசி பாசுரத்திலே, இது 29வது பாசுரம் தானே, கடைசி பாசுரம் என்று சொல்கின்றீர்களே என்று கேட்டால், 30வது பாசுரம் பலஸ்ருதி. இந்த 29 பாசுரங்களை நாம் அனுசந்தானம் பண்ணினால் நமக்கு என்ன கிடைக்கும் பலன் என்பதை சொல்லுவது 30வது பாசுரம். ஆகவே திருப்பாவை என்பது எம்பெருமான் புகழ் சொல்லுவது 29 பாசுரங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த சிற்றஞ்சிறுகாலை நேரம்தான் எம்பெருமானுடைய பெயரை சொல்லி அவன் புகழைச் சொல்லி பாடுவதற்கு உகந்த நேரம் என்பதை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதைத்தான் திருவிருத்தத்திலே நம்மாழ்வாரும் நமக்கு எடுத்து காட்டுவார். காலை நல் ஞானத்துறை படிந்து ஆடிக்கண் போது செய்து மாலை நன்னாவில் கொள்ளார் நினையார் அவன் மைப்படியே என்று நம்மாழ்வார் திருவிருத்தத்திலும் இந்த சிறுகாலை நேரத்திலே எம்பெருமானை நினைக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டியதை ஆண்டாள் நாச்சியாரும் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று இந்த பாசுரத்திலே ஹரிநாமம் சொல்லுவதற்கு நமக்கு தயார்படுத்துகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து யாரை சேவிக்கின்றோம்? குறை ஒன்றும் இல்லாத அந்த கோவிந்தனை சேவிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். மார்கழி திங்களில் மதி நிறைந்த நன்னாளில் மையிட்டு எழுதாது மலரிட்டு முடியாது பாலும் நெய்யும் உண்ணாது உன்னை போற்றி நினைத்தல் அல்லாத வேறு செய்யாதன செய்யாது உன் பேச்சல்லது வேறு தீக்குறளை சென்று ஓதாது தெளிந்த மனத்துடன் உன்னையே நினைத்து அடியவர் குழாமுடன் ஆச்சாரியர்கள் துணையுடன் உன் திருவடிகளில் சரணம் செய்து இற்றைக்கும் ஏழேழு பிறப்பிக்கும் உனக்கே கைங்கரியம் செய்யும் அந்த புகழை நாடு புகழும் நல்ல நோன்பு இருந்து நப்பிண்ணை பிராட்டியினுடைய அருளால் உன் சாலோகம் அடைந்து அவள் அருளால் உன் சாமீபியமும் அடைந்து அவள் அருளால் உன் சாரூபமும் பெற்று உன் பொற்றாமரை அடிகளில் நாங்கள் சரணம் அடைந்ததனால் உன் சாயுஜ்யமும் எங்களுக்கு கிடைத்ததே. அந்த பேற்றினை நாங்கள் கானகம் சென்று உண்டு மகிழ்ந்து மூடனை பெய்து முழங்கை வழிவார ஆடை அணிந்து அணிகலன்கள் அணிந்து கொண்டாடினோமே என்று நினைத்து ஆண்டாள் நாச்சியார் இப்படி எங்களுக்கு அருள் செய்த உன்னை இந்த சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றுகின்றோம் என்று அருள்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். துன்பம் வருவதற்கு முன் ஓடோடி வருவான் கோவிந்தன் என்பதனால் கோவிந்த நாமத்தை இந்த பாசுரத்திலும் ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். வந்து உன்னை சேவித்து எப்படி சேவிக்கின்றார்? கோவிந்த நாமத்தை சொல்லி சேவிக்கின்றார். கோவிந்த நாமம் சொன்னால் அந்த நாமத்துக்குள்ளே எல்லாம் அடக்கமாகி விடுகின்றது. நாங்கள் எப்படி உன்னை வந்து சேவிக்கின்றோம் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். நந்தகோபனே, குமரனே, இளஞ்சிங்கமே, நாராயணனே, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனே, ஓங்கி உலகளந்த உத்தமனே, ஆழிமழை கண்ணனே, ஊழி முதல்வனே, பற்பனாபனே, மாயனே, வடமதுரை மைந்தனே, யமுனை துறைவனே, தாமோதரனே, அரவில் துயிலமர்ந்த வித்தே, அரியே, நாராயணனே, மூர்த்தியே, கேசவனே, மாவாய்ப் பிளந்தானே, மல்லரை மாய்த்தவனே, தேவாதி தேவனே, மாமாயனே, மாதவனே, வைகுந்தனே, துழாய்முடியானே, முகில்வண்ணனே, நற்செல்வனே, தென்னிலங்கை கோமானைச் செற்றவனே, மனத்துக்கு இனியவனே, தடக்கையனே, பங்கையக்கண்ணனே, வல் யானையைக் கொன்றவனே, மாற்றாரை மாற்றழிக்க வல்லவனே, மாயனே, நாயகனே, மணிவண்ணனே, நந்தகோபாலனே, கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே, குலவிளக்கே, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கின்ற கலியே, செப்பம் உடையவனே, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலனே, ஆற்றப் படைத்தவனே, ஊற்றமுடையோனே, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, ஞாலத்து அரசருக்கெல்லாம் அரசே, மாஞாலத்து அரசே, சீரிய சிங்கமே, சீரிய சிங்காதனத்தில் அமர்ந்தவனே,
பூவண்ணனே உலகமளந்தானே தென்னிலங்கை கோமானைச் செற்றவனே சகடமுதைத்தவனே கன்று குணிலாய் எறிந்தவனே குன்று கொடையாய் எடுத்தவனே வென்று பகை கெடுப்போனே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தவனே கஞ்சன் வயிற்றில் நெருப்பாக நின்றவனே நெடுமாலே மாலே மணிவண்ணனே ஆலி நிலையானே கூடாரே வெல்பவனே கோவிந்தனே குறைவொன்றுமில்லாத கோவிந்தனே இறைவனே என்றெல்லாம் உன் பெயரை பாடி சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்று இந்த பாசுரத்தில் தலை கட்டுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். 30 பாசுரத்தை அனுபவிச்சிட்டுமா? அந்த 30 பாசுரத்தில் என்ன சொன்னாலோ அதை இந்த சிற்றஞ்சிறுகாலை நேரத்திலே வந்து நாம் உன் அடி தொழுது பொன்னடி தொழுது வணங்குகின்றோம், சரணாகதி பண்ணுகின்றோம் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். உந்தன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்று சொல்லுகின்றாள். கண்டேன் கமலமலர்பாதம் காண்டதுமே விண்டே ஒழிந்த வினையாயினையெல்லாம் தொண்டே செய்து என்றும் தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் எப்படி நமக்கு அனுகிரகித்தாரோ அதைத்தான் எப்பொழுதும் தன்னை தொழுது தொண்டு செய்து சரணடைந்து அதனையே கடமையாக கொள் என்று பகவான் அருளியதை அவனிட்ட ஆணையாக நின் தாமரை திருவடிகளை கண்டேன், கண்டபோதே பகை என்று பெயர் பெற்ற என் தீவனைகள் எல்லாம் விழுந்துவிட்டன என்று எம்பெரும் நம்மாழ்வார் அனுபவித்ததை உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் என்று ஒரு வரியிலே ஆண்டாள் சொல்லிவிட்டாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் என்று அடுத்ததை சொல்லுகின்றாள். அணிவிளக்காய் பெற்றம் ஆணிரைகள் மேய்த்து உண்கின்ற எங்கள் குலத்திலே வந்த திருவிளக்காய் வந்தவன் அல்லவா கண்ணா, நீ எங்கள் குலத்தில் வந்தது எவ்வளவு எளிமை, எவ்வளவு சௌலபியம். நீ வந்து எங்கள் குலத்தில் பிறந்ததனால் எங்கள் குலம் பெருமைப்பட்டது, நாங்கள் எல்லோரும் புண்ணியம் பெற்றவர்களானோம். இன்றைக்கு இதுதான் பறை. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் பெற்ற பெரும் புகழ் செல்வம் அனைத்தும் நீ எங்கள் குலத்தில் வந்து பிறந்த அந்த புண்ணியம்தான் என்று அனுபவிக்கின்றாள். குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது என்று அடுத்த வரியில் சொல்லுகின்றாள். குற்றேவல் என்பதை அணுக்கத்தொண்டு அல்லது அந்தரங்க கைங்கரியம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எம்பெருமான் சங்கல்பித்தபடி அவனுக்கு கைங்கரியம் செய்யும் ஆக்ஞா கைங்கரியம் என்று பொருள் கொள்ள வேண்டும். குற்றமற்ற கைங்கரியம் சாத்விக தியாகத்தோடு செய்ய வேண்டும். சாத்விக தியாகம்தான் நம் சம்பிரதாயம் நமக்கு எடுத்துக்காட்டும் பிரதிதந்திரம். சாத்விக தியாகம் என்றால் என்ன? எல்லாம் எம்பெருமானாக்கே உரியது. அவன் சங்கல்பித்தபடி நான் ஒரு கருவியாக இருந்து செய்கின்றேன். செய்பவை அனைத்தும் எம்பெருமானே உன் சங்கல்பம், செய்ததின் பலன் அனைத்தும் எம்பெருமானே உன் சங்கல்பம் என்று ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதியை ஸ்வயமேவ காரயதி என்று ஒரு செயலை தொடங்கி ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதியை ஸ்வயமேவ காரித்தவான் என்று நம் முடிப்போம் என்று சாத்விக தியாகத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது அல்லவா நமது சம்பிரதாயம். அதைத்தான் குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கின்றாள். இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன்தொன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொல்லி இப்படி உனக்கே நாம் ஆட்படுவதால் மற்ற எங் காமங்களை மாற்று என்று பிரார்த்திக்கின்றாள். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று திருப்பாவையில் 3வது முறையாக கோவிந்த நாமத்தை சொல்லுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்றால் 28வது பாசுரத்திலே குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்று சொன்னால் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை கோவிந்த நாமத்தை சொல்லுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். சாதாரணமாக நாம் சங்கல்பம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? கோவிந்த கோவிந்த கோவிந்தா என்று 3 முறை கோவிந்த நாமத்தை சொல்லுவது போன்று திருப்பாவையில் எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டும் என்ற சங்கல்பத்தில் எம்பெருமானுடைய பெயராகிய அந்த திருநாமத்தை கோவிந்த நாமத்தை 3 முறை 3 பாசுரங்களிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்திருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இப்படி சீரியனர் காமம் கண்ணனுக்கே ஆவதாக இருக்க வேண்டும் என்பதால் தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் மற்றை நம் காமங்கள் மாற்று, வேறு எதிலும் எங்கள் காமங்கள், எங்களுடைய அன்பு, எங்களுடைய பற்று, எங்களுடைய பாசம் எதுவும்
திரும்பவும் வேறு எதற்காக செல்லாமல் கண்ணனுக்காகவே ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி மற்ற நம் காமங்கள் மாற்று என்று உட்பொருளை உணர்ந்து கொண்டோம் என்றால், ஆண்டாள் நாச்சியார் இந்த மற்ற நம் காமங்கள் மாற்று என்பதன் மூலம் அர்த்த பஞ்சகத்தை நமக்கு உபதேசம் பண்ணுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அர்த்த பஞ்சகத்தினுடைய முக்கியமான 3 விதிகள் என்ன? ஸ்வரூப விரோதி, உபாய விரோதி, பிராபிய விரோதி. இந்த 3 விரோதிகளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது தானே அர்த்த பஞ்சகம். அந்த 3 விரோதிகளையும் ஒழித்துவிட்டால் நாம் யார் என்பது நமக்கு தெரியும், நம்மை காப்பவன் யார் என்பது நமக்கு தெரியும் என்பதை அர்த்த பஞ்சகம் சொல்லுகின்றது. அதைத்தான் இந்த பாசுரத்திலே மற்ற நம் காமங்கள் மாற்று என்று சொல்லுகின்றாள். சொரூப விரோதி கழிதல் என்றால் என்ன? யானே நீ, என் உடமையும் நீ என்றிருக்கின்ற ஒரு நிலை. எம்பெருமானே, நான் தான் நீ, என்னுடைய உணவை அனைத்தும் நீயேதான், நீயேதான் நான், நானேதான் நீ என்ற அந்த உன்னதமான உணர்வை உணர்த்துவதுதான் சொரூப விரோதி கழிதல் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அனுபவிப்பார். யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்று இருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் எம் வானவர் ஏறே என்று சொன்னார் அல்லவா? ஆக எம்பெருமானே, நானும் என்னுடைய உடமையும் உன்னுடையது என்று அவனிடம் அர்ப்பணிக்கின்ற அந்த உத்தம தன்மை வந்துவிட்டால் அதுதான் சொரூப விரோதி கழிதல் என்று ஆண்டாள் நாச்சியார் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று சொன்ற 3 விதிகளிலே முதல் விதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து உபாய விரோதி கழிதல் என்று இதை நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உபாய விரோதி என்றால் என்ன? கலைவாய் என்றால் துன்பத்தை கலையாது ஒழிவாய், கலைகண் மற்றிலேன் என்று இருக்கும் நிலையாகும். இந்நிலையை நம்மாழ்வார் சொன்னதை எடுத்துக்கொண்டு ஆண்டாள் நாச்சியாருடைய வாசகத்திற்கு வருவோம். கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகண் மற்றிலேன், வளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மாமாயா, தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போம் போது இலையாது உணதால் ஒருங்கப் பிடித்து போத இசை நீயே என்று நம்மாழ்வார் அனுபவிக்கின்றார். என் துன்பத்தை நீ போக்கினாலும் சரி, போக்காவிட்டாலும் சரி, உன்னை தவிர வேறு ஒருவரையும் நான் துணையாக கொள்ள மாட்டேன் என்ற அந்த வைராக்கியத்தை சொல்லுகின்றார் நம்மாழ்வார். சக்கரைப்படையை உடையவனே, திருக்குடந்தையிலே இருக்கின்றவனே, என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு நீங்குகின்ற காலம் வரும் ஆயிற்று. இந்த இறுதி காலத்திலே நான் விரும்புவது உன்னுடைய திருவடிகளை பற்றி கொள்வதுதான். மாமலராலோடு கூடிய திருமகளோடு கூடிய உன்னுடைய திருவடியை நான் பற்றி கொள்ள விரும்புகின்றேன் என்று ஆழ்வார் சொன்னதைத்தான் மற்ற நம் காமங்கள் மாற்று என்ற அந்த ஒற்றை வரியிலே உபாய விரோதி கழிதல் என்பதை ஆண்டாள் நாச்சியார் 2வது கட்டளையாக சொல்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். 3வது கட்டளை பிராபிய விரோதி கழிதல் என்று அனுபவிக்க வேண்டும். பிராபிய விரோதி என்றால் புலன்சார் இன்பங்களிடமிருந்து விலகி வேறு எந்தவிதமான மனமாச்சரியங்களுக்கும் ஆட்படாது எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று மனதாலும் உடலாலும் புலன்களை வசப்படுத்தி புலன்நுகர இன்பங்களை விலக்கி வைக்கின்ற அந்த பெருநிலையாகும். அப்படி எம்பெருமானே எமக்கு எல்லாம் என்ற ஒரு நிலையை நாம் அடைகின்றது தான் பிராபிய விரோதி கழிதல் என்று எம்பெருமான் என்பதை உணர்த்த மற்ற நம் காமங்கள் மாற்று என்று ஆண்டாள் சொன்னாள் என்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் பகவத்கீதையிலே பகவான் சொல்லுவான். இந்திரியாணி மனோபுத்தி ரஸ்யாதிஷ்டா நமுச்சதே, ஏன தர்ம விமோகயத்யேஷ ஞானமாவிருத்தியதேஹிதம் என்று சொல்லுவார். புலன்கள், மனம், புத்தி இவையெல்லாம் காமத்தின் இருப்பிடம் என்று சொல்வார்களே, அந்த காமம்தான் மனம், புத்தி, புலன்களை கொண்டு ஞானத்தை மறைத்து நிற்கின்றது. அந்த காமம் நீங்கி அந்த காமம் எனக்கே ஆக வேண்டும் என்று நினைப்பவனிடம் நான் வந்து விடுகின்றேன் என்றான் கண்ணன். அப்படி எம்பெருமான் சொன்னதைத்தான் வேதமும் சொல்லிற்று. வேதம் என்ன சொல்றது? கடோபனிஷத்திலிருந்து ஒரு வாக்கியம் எடுத்து சொல்கின்றேன். யச்சே த்வாங் மனசி பிராஜ்ஞா தத்யச்சே ஞான ஆத்மனி, ஞான ஆத்மனி மகதி நியச்சத்த யச்சே சாந்த ஆத்மனி என்று கடோபனிஷத் வாக்கியம். அகநாட்டம் உடையவன்
மனதை ஒடுக்க வேண்டும். மனதில் விழிப்புற்ற நிலையில் புத்தியை ஒடுக்க வேண்டும். புத்தியை மகிமை வாய்ந்த ஆன்மாவில் ஒடுக்க வேண்டும். அந்த ஆன்மா அமைதியின் இருப்பிடமான எம்பெருமானிடம் லயமாக வேண்டும் என்பதுதான் வேதம் உணர்த்துகின்றது. அதைத்தான் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்லி, அகங்கார மமகார மனமாச்சரியங்கள் ஆகிய காமம் அழிந்தால் கண்ணன் நம்மிடம் வந்து விடுவான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கண்ணனுக்கே ஆமது காமம் என்றார்கள் பெரியவர்கள். கண்ணனுக்கே காமம் என்று உணர்ந்த நிலை வந்துவிட்டால் மற்ற நம் காமங்களை மாற்றி கண்ணனே சதா சர்வகாலமும் நம் உள்ளத்திலே வந்துவிட்டால் வேறு என்ன பேறு நமக்கு வேண்டும் என்று உணர்த்துவதற்காகத்தான் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானிடம் பிரார்த்திக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் அதிகார சங்கிரகத்திலே நமது ஆச்சாரிய சார்வபௌமன் ஒரு பாசுரத்திலே சொல்லுவார். முக்கிய மந்திரம் காட்டிய மூன்றில் நிலையுடையார், தக்கவை அன்றி தகாதவை ஒன்றும் தமக்கிசையார், இக்கருமங்கள் எமக்குள் எண்ணும் இலக்கணத்தான் மிக்க உணர்த்தியர் மேதினி மேவிய விண்ணவரே என்று சொல்லுகின்றார். திருமந்திரமாகிய அஷ்டாட்சர மந்திரத்திலே சொல்லப்படுகின்ற 3 நிஷ்டைகளை யார் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தமக்கு உச்சிதமான நித்திய நைமித்திக கர்மாக்களை அன்றி வேறு தகாத கர்மாக்களை செய்ய மாட்டார்கள். ஸ்வனிஷ்டையிலே அடையாளங்களை தன்னிடத்தில் நிச்சயமாக கொண்ட பிரபன்னர்கள் பூமியிலேயே இந்த பூவுலகத்தில் வாழ்கின்ற போதே நித்திய சூரிகள் எம்பெருமானிடம் எப்படி அனுபவிக்கின்றார்களோ அதுபோன்ற அனுபவத்தை வாழும் உலகத்திலேயே அனுபவிப்பார்கள் என்று நமக்கு எடுத்துக்காட்டினார் அல்லவா? எப்பொழுது அந்த நிலை வரும்? மற்றை நம் காமங்கள் மாற்று என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இப்படி மனதை கட்டுப்படுத்தி எம்பெருமானின் திருவடிகளை பற்ற வைக்கின்ற அந்த ஆற்றலை எம்பெருமான் தான் அருள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானிடம் பிரார்த்திப்பதாக மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்லி வழக்கம் போல் ஏல்வோர் எம்பாவாய் என்று கண்ணனிடம் பிரார்த்தனை பண்ணுவதாக இந்த பாசுரத்தை தலைகட்டுகின்றார். இப்படி இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இடுகின்ற 3 கட்டளைகள் என்ன? இற்றைக்கும் 7 பிறவிக்கும் எம்பெருமானின் திருவடிகளில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் பேற்றனை அருள வேண்டும் என்று பிரார்த்திப்பது. 2வது, நாராயணனே நமக்கே நாமாட்செய்வோம் என்று எம்பெருமானை விட்டு எந்த காலத்திலும் எந்த தேசத்திலும் எந்த நிலையிலும் பிரியாதிருக்கின்ற நிலையை அடியனுக்கு அருளு என்று பிரார்த்திப்பது. 3வது, புலன் சார்ந்த இன்பங்களில் மனம் லயிக்காமல் எம்பெருமானை மட்டுமே பற்றி இருக்கின்ற நிலையை எனக்கு கொடு என்று பிரார்த்திப்பது. இந்த 3 கட்டளைகள்தான் இந்த பாசுரத்தின் சாராம்சமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அனுகிரகித்திருக்கின்றாள் என்று சொல்லி 29வது பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். முதல்லையே சொன்ன இன்னியோடு இந்த திருப்பாவை மகோத்சவத்தினுடைய உபன்யாசத்தை முடிக்க வேண்டும் என்று சங்கல்பமாகி இருப்பதனால் 30வது பாசுரமாகிய பலஸ்ருதி பாசுரமாகிய பலன் சொல்லும் பாசுரமாகிய 30வது பாசுரத்தையும் ஓரளவுக்கு தொட்டு அனுபவித்து விடுவோம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலர் தண்டரியில் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இது இன்றைய 30வது நாள் பாசுரம். நாளைய பாசுரம், நாளைக்கு போகி பண்டிகைன்றதுனால எல்லாரும் பண்டிகை விசேஷத்தில் இருப்பான்றதுனால இன்னைக்கே இந்த பாசுரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுகின்றேன். திருப்பாவையினுடைய இந்த 30வது பாசுரம் கீழே சொல்லப்பட்ட 29 பாசுரங்களால் அந்த பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது என்பதை சொல்லுகின்ற பாசுரமாகும். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அருளி முதல் பாசுரத்திலே அடைய வேண்டிய புருஷார்த்தம் ஸ்ரீமன் நாராயணன் என்று அடையாளம் காட்டி திருப்பாவை நோன்பு என்ற ஞான வேள்வியை தொடங்கிய ஆண்டாள் நாச்சியார் அடுத்தடுத்த பாசுரங்களிலே தோழியரை எழுப்பி ஆச்சாரியர்களை எழுப்பி அவர்களை துணை கொண்டு பரமனை பாடி பரமனை போற்றி ஆழ்வார்களும் தோழியரும் புடைசூழ அவன் திருமாளிகை அடைந்து உரியவர்களிடம் முறையாக
அனுமதி பெற்று உரியவர்கள் என்பது இங்கு நந்தகோபனாகிய தந்தை, யசோதையாகிய தாய், பலராமனாகிய தமையன் என்று அவர்களிடம் அனுகிரகம் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த நந்தகோபன் திருமாளிகையிலே இருக்கின்ற வாயிற்காப்போரிடம் நாம் எங்களுக்கு ஏற்கனவே எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவதாக வாக்களித்து விட்டதால் நாங்கள் வந்துவிட்டோம் என்பதை அவர்களுக்கும் உணர்த்தி நப்பிண்ணையை துணை கொண்டு கண்ணபிரானை எழுப்பி அவன் கண்ணழகை ரசித்து அவன் நடையழகை ரசித்து பிறகு அவனை சீரிய சிங்காதனத்திலே அமர்த்தி யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்வாயாக என்று அவன் திருப்பாதங்களிலே சரணாகதி பண்ண விவரத்தை அவ்வாறு சரணாகதி பண்ணதனால் சாலோகம் அடைந்து சாரூபம் பெற்று சாமீபியம் அடைந்து சாயுஜ்ய நிலையில் கண்ணனே தன்னை அவர்களுக்கு கொடுத்து விட்டான் என்று அனுபவித்தோம் அல்லவா? நாம் தான் அந்த கோபியர்கள். ஆண்டாள் நாச்சியார் நம்மை எல்லாரையும் துயிரெழுப்பி நம்மை எல்லாரையும் ஆச்சாரியனுடைய துணையை கொண்டு கண்ணன் எம்பெருமானுடைய இடத்திற்கு அழைத்து சென்று சாலோகத்தில் அடைய வைத்து சாரூபம் அடைய வைத்து சாமீபியம் அடைய வைத்து சாயுஜ்யமாக கண்ணன் நம் மனதிலே வந்து உரைகின்ற அந்த உன்னத நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்து விட்டால் இப்பொழுது கண்ணன் நாமத்தை தவிர வேறு எதுவும் எண்ணுவது கிடையாது என்ற ஒரு திண்ணத்தை நமக்கு கொடுத்து விட்டால் என்று நாம் இதை அனுபவிக்க வேண்டும். இப்படி ஒரு செயல்முறை விளக்கம் நம்ம படிக்கிறதுல யதார்த்தத்தில் என்ன பண்ணுறா, எவ்வளோதான் படித்தாலும் செயல்முறை விளக்கம் என்று ப்ராக்டிக்கலாக லேபரட்டரியில் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஆண்டாள் நாச்சியார் இந்த 29 பாசுரங்களை ஒரு செயல்முறை விளக்கம் போல் நமக்கு எடுத்து காட்டி அதனுடைய பலன் சரணாகதி தான். யாரிடம் சரணாகதி பண்ண வேண்டும்? 1வது பாசுரத்திலேயே யார் நமது புருஷார்த்தம் என்று அடையாளம் காட்டப்பட்டானோ அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ண வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே சரணாகதியை தத்துவத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுகின்றாள். இப்படி திருப்பாவையினுடைய 2வது பாசுரத்திலே பையத் துயின்ற பரமனடி பாடி என்று எம்பெருமானுடைய திருவடியை போற்றி பாடிய ஆண்டாள் 30வது பாசுரத்திலே கேசவனை பாடி என்று முடித்து, கேசவன் என்றால் கண்ணனை பாதாதி கேசமாக நம் நாச்சியார் வந்தனம் பண்ணினாள் என்றும் நாம் அனுபவிக்கலாம். கேசவன் தானே சொன்னால் எப்படி பாதாதி கேசம் என்று சொல்கிறேன் என்றால், கேசவன் என்றால் என்ன? அழகிய முடிக்கற்றையை உடையவன் கேசவன் என்பதனால் பாதாதி கேசமாக எம்பெருமானை அனுபவிக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். முதல் பாசுரத்திலே ஸ்ரீமன் நாராயணனை கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று சொல்லி பலஸ்ருதி பாசுரமாகிய இந்த பாசுரத்திலே செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் என்று அடையாளம் காட்டுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். தானே பல அவதாரங்கள் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டியும் தர்மத்தை உபதேசித்தும் ஆழ்வார்களை அனுப்பி அவர்கள் மூலம் உபதேசித்தும் ஆச்சாரியர்களை அனுப்பி வைத்து அனுப்பி கொண்டு அவர்கள் மூலம் உபதேசித்தும் மனம் மொழிமை சுத்தியுடன் கள்ளமில்லாமல் எம்பெருமானின் சரணங்களில் சரணாகதி பண்ணுகின்ற சேதனர்கள் மீண்டும் மீண்டும் அந்த சரணாகதியை விட்டுவிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே என்ற அந்த பாரிப்பிலே நம்மீது எம்பெருமான் கொண்ட அந்த பாசத்தினாலே அவன் கண்கள் இப்படியெல்லாம் செய்தும் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தையும் கேட்காமல் சில சேதனர்கள் திரிகின்றார்களே என்பதனால் கண்கள் சிவந்து போய்விட்டதாம் கோபத்தினால். ஆகையினால்தான் கடைசி பாசுரத்திலே கோபத்தில் சிவந்த கண்களை சொல்லுவதாக செங்கன் ஆயிற்று, செங்கன் சிரிச்சிருது எம்மேல் விழியாவோன்னு சொன்னால் இல்லையா? இப்படி நாம் அனுபவிக்க வேண்டும். இதை ஒரு விதமான அனுபவம். நியமத்துடன் உண்மையான பக்தி மேலுட்டுடன் நாமெல்லாம் வந்திருக்கோமே, மனமொழி மெய்யாலே கண்ணனையே எங்கள் உள்ளத்திலே கொண்டிருக்கின்றோமே, நின்னிரலாம் கதியின்றி மற்றறியோம் என்று ஆண்டாலும் அவள் தோழியரும் எம்பெருமானின் சரணங்களில் பரிபூர்ண சரணாகதி பண்ணினவுடன் ஆவா என்று ஆராய்ந்து வாரி அணைத்து கொண்டான் அல்லவா கண்ணன், தன்னுடைய சாயுஜ்யத்தை கொடுத்தான் அல்லவா கண்ணன். அப்படி சாலோகத்திலே சாரூபம் கொடுத்து சாயுஜ்யமும் அளித்து தன்னுடைய பிரபாவத்தினால் பெருமையுற்ற எம்பெருமான் அந்த பெருமையினால் இப்படியெல்லாம் இந்த சேதனர்களாகிய நம்மை, அங்கு கோபியர்கள் என்று பாசுரத்தில் இருக்கின்றது, அந்த கோபியர்கள் ஒரு உருவகம்தான், நம்மைத்தான் சொல்றான்னு எடுத்துப்போம். இப்படி நம்மையெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணுவதற்கு அழைத்து வந்தது யார்?
நப்பிண்ணை பிராட்டியினுடைய புருஷகாரத்தினாலே தானே நாம் எல்லோரும், அதாவது கோபியர்கள் எல்லோரும் ஆண்டாள் மூலம் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணினார்கள். அந்த பெருமையை நினைத்து இப்படி இவர்கள் சரணாகதி பண்ண வைத்து விட்டாயே என்று நப்பிண்ணையை பெருமையுடன் ஓரக்கண்ணால் பார்த்தாலாம் எம்பெருமான். எம்பெருமான் ஓரக்கண்ணால் பார்த்த உடனே நப்பிண்ணைக்கு வெட்கம் வந்து விட்டதாம். ஆகையினால் அவளுடைய திருமுக மண்டலம் சிவந்து விட்டதாம். அந்த திருமுக மண்டலம் சிவந்து எம்பெருமான் கண்ணிலே பிரதிபலிக்க எம்பெருமான் கண்கள் செங்கண்ணாக மாறிவிட்டது என்று அனுபவிப்பார்கள் பெரியவர்கள். இது ஒரு அனுபவம். இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தொன்னோடு உற்றோமே யாவோம் என்று எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் உன்னையே வேண்டுமென்று பிரார்த்தித்து வந்தோம். திங்கள் திருமுகத்து செய்தழியார்கள் செல்வச் சிறுமியர்கள். இத்தகைய செல்வச் சிறுமியர்களுடைய திருமுக காந்தி அவர்களை குளிர எம்பெருமான் கடாட்சித்த பொழுது ஆண்டாலும் அவர் தோழியர்களும் அவர்களுடைய திருமுக காந்தி எம்பெருமானுடைய கண்ணிலே பிரதிபலிக்க அந்த கண் செங்கண்ணாக சிவந்து விட்டது என்றும் அனுபவிப்பார்கள். இதெல்லாம் அனுபவங்கள். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து கண்ணனுடைய திரள் போற்றியும் குணம் போற்றியும் கழல் போற்றியும் துவயமந்திரத்தை அனுசந்தித்து எம்பெருமான் கண்ணனிடம் சரணம் பிரபத்தியே என்று பிரபத்தி பண்ணிய விதத்தை ஆண்டாள் நாச்சியார் அழகாகச் சொல்லி, அப்படி சேதனர்களுடன் 30 பாசுரங்களையும் அனுசந்தித்து பிரபத்தியின் பலனை அடைய வேண்டும் என்ற பலன் சொல்லும் பாசுரமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். சரி, சரணாகதி அதனுடைய பலன் சொல்லிட்டீங்க. ஆனால் வங்கக்கடல் கடைந்த மாதவனை என்று தானே பாசுரம் தொடங்குகின்றது என்று கேட்கலாம். வங்கக்கடல் கடைந்த என்றால் வங்கம் என்ற சொல்லுக்கு, இந்த வங்கக்கடல்னா வங்காள விரிகுடான்னு எடுத்துக்காங்க. கடல்னு ஒரு அர்த்தம் இருக்கு வங்கம்ன்றதுக்கு. இங்கு வங்கம் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. அவற்றில் கடல், அலை, கருத்து, கப்பல், பெரிய தோணி, பெரிய மரக்கலம் என்று பலவிதமாக பொருள் கொள்ளலாம். இப்படி பொருள் கொண்டு அனுபவித்தால் திருப்பாவியிலே சொல்லுகின்ற இந்த பாசுரத்தில், இந்த ஒரு பாசுரத்தில் மட்டும்தான் கூர்மாவதாரத்தினுடைய பெருமையை ஆண்டாள் உள்ளுரை பொருளாக சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். திருப்பார்கடலை கடந்தார்கள் அல்லவா? அப்பொழுது அந்த மந்திரமத்தினை தாங்கி பிடித்தது யார்? கூர்மாவதாரமாகிய எம்பெருமான். ஆகவே வங்கக்கடல் கடைந்த பொழுது, இந்த திருப்பார்கடலை கடைந்த பொழுது கூர்மாவதாரமாக இருந்து எம்பெருமான் தாங்கி நின்ற அந்த பிரபாவத்தை, கூர்மாவதாரத்தை நினைக்கும் வகையில் வங்கக்கடல் கடந்து என்ற இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். வங்கக்கடல் கடைந்து என்று பார்க்கடலை கடைந்த பொழுது என்னவெல்லாம் வந்ததோ, பல பொருட்கள் வந்தது. பல பேர் அதை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஆனால் பெண் அமுதாக தோன்றிய திருமகளை ஏற்று தன் திருமார்பிலே வைத்து கொண்டான் அல்லவா எம்பெருமான். ஆகவேதானே ஸ்ரேயப்பதியாக திருவுடன் சேர்ந்த செழுமணியாக இன்றும் இருக்கின்றான். இந்த நிகழ்வை மேற்கோள் காட்டுவதற்காகத்தான் மாதவன், மாதை தன்னிடம் தவம் செய்வது போன்று வைத்து கொண்டிருப்பவன், தரித்து கொண்டிருப்பவன் என்று அனுபவித்தோம் என்றால், திருமார்பில் ஸ்ரீக்கு இடமளித்ததனால் மாதவன், அவன் ஸ்ரீயப்பதி என்று மாதவனாக விளங்குகின்றான் என்று, அந்த மாவுக்கு தவம் செய்து அவனை தன்னுடைய பர்த்தாவாக கொண்டாள் என்று அனுபவித்தாம் என்றாலும், இப்படி மாதவன் என்ற சொல்லை இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகின்றால், திவ்ய மிதுனத்தை நமக்கு அடையாளம் காட்டுகின்ற வகையாக என்று அனுபவிக்கலாம். தைத்திரிய உபனிஷத்திலே இதைத்தான் தைத்திரிய உபனிஷத்திலே இன்னொரு ஸ்லோகத்திலே தைத்திரிய ஆரண்யகம் என்ற பகுதியிலே ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி என்று சொல்லுகின்றது. எப்படி எங்கு மழை பெய்தாலும் ஏதாவது ரூபத்திலே கடைசியில் கடலை சென்று அடைகின்றதோ, அதே போன்று நீங்கள் எந்த சுவாமியை சேவித்தாலும், எந்த தேவதையை நீங்கள் நமஸ்காரம் பண்ணினாலும், அத்தனை நமஸ்காரங்களும் இறுதியில் சென்று சேர்கின்ற இடம் கேசவன் என்று நமக்கு வேதம் சொல்லி காட்டுகின்றது. இதைத்தான் கேசவ நாமத்தை கேட்பதனுடைய பெருமையை
கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ என்றார் நம்மாழ்வார். ஆகவே இத்தகைய பெருமை வாய்ந்த அந்த கேசவ திருநாமத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே எடுத்து சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே நம்மாழ்வார் சொன்னது போன்று கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்க மாட்டோம் என்று இருந்தோம் என்றால், நாராயணனுடைய ஒரு நாமமாகிய இந்த நாமத்தை சொன்னதாலேயே நமது அனைத்து வினைகளும் தீயினுள் தூசாகி போய்விடும் என்று கேசவ நாமத்தினுடைய பெருமையை போற்றுவார்கள். ஆகவே தான் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கின்றாள் என்று கேசவ நாமத்தினுடைய பெருமையை நாம் அறிய வேண்டும். கேசவன் என்ற இந்த திருநாமம் திவ்ய பிரபந்தத்திலே 25 பாசுரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் அனுபவிக்க வேண்டும். திருப்பாவையிலே கேசவநாமம் 2 பாசுரங்களிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று 6வது பாசுரத்திலும், வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று இந்த பாசுரத்திலும் 30வது பாசுரத்திலும் கேசவனுடைய பெருமையை ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கின்றாள் என்ற வகையில் கேசவ நாமத்தை மனதிலே ஸ்மரித்து கொண்டு இப்பொழுது அடுத்த வரிக்கு போவோம். திங்கள் திருமுகத்து சேயழையார் என்று சொல்லுகின்றாள். நிலவை போன்ற திருமுகம் கொண்டவர்கள். திங்கள் என்றால் இங்கு மதி என்று மதி என்றால் சந்திரன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நிலவை போன்ற அழகிய முகத்தைக்குடைய பெண்கள் என்று பொதுவான பொருள் என்று எடுத்துக்கொண்டால் இதை வேறு விதமாக ரசமாகவும் அனுபவிக்கலாம். நோன்பு நோக்க ஆரம்பித்த பொழுது சிறுமியர்கள் நோன்பிற்காக மையிட்டு எழுதாமல் மலரிட்டு முடியாமல் எளிமையாக இருந்தார்கள். நோன்பு பூர்த்தியான பிறகு நோன்பினுடைய விதிகளை எவ்வித பழுதுமின்றி கடைபிடித்து விட்டதனால் எம்பெருமானுடைய கண்ணனையே சாயுஜ்யமாக அடைந்து விட்டார்கள் என்பதனால் அந்த பெருமையினால் ஒளி வீசுகின்ற முகத்தை உடைய திங்கள் திருமுகத்து சேயழியார்கள் என்று நாம் அனுபவிக்கலாம். எம்பெருமான் உள்ளே வந்துவிட்டால் முகம் பிரகாசமாக தெரியும் அல்லவா? இதைத்தானே சொல்லுவார்கள் பழமொழியாக, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார்கள். முகம் எப்போ ஜொலிக்கும்? எப்பொழுது பிரகாசமாக இருக்கும்? எப்பொழுது தேஜஸ் இருக்கும்? எம்பெருமான் இங்கே வந்து உட்கார்ந்துட்டான்னா முகம் தேஜஸாக இருக்கும். ஆகவே திங்கள் திருமுகத்து சேயிழையார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் கீழே நாம் என்ன ஆரம்பித்தோம்? இந்த திங்கள் திருமுகத்து சேயிழையார்கள் தன்னிடம் வந்து நின்ற பொழுது கருணையுடன் எம்பெருமான் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய செழுமை அவன் கண்ணில் பிரதிபலித்து அவனுடைய கண்கள் சிவந்து விட்டன என்று அனுபவித்தோம் அல்லவா? எப்படிப்பட்ட அனுபவம்! இதைத்தான் ஆண்டாள் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வெவ்வேறு வழிகளை காட்டிக் கொடுக்கின்றாள். மதி நிறைந்த நன்னாளால் என்று முதல் பாசுரத்தை தொடங்கினாள். இங்கு கடைசி பாசுரத்திலே திங்கள் திருமுகத்து என்று மதியை மீண்டும் சொல்லி காட்டுகின்றாள். திங்கள்னா மதி தானே, அங்க மார்கழி திங்கள், இங்க திங்கள் திருமுகத்து என்று முடிக்கின்றது. இப்படி ஒரு கவிதை நடையிலே இலக்கிய நோக்கிலே பார்த்தாலும் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நமக்கு தருகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அங்கு அப்பறை கொண்டவாற்றை என்று சொல்லுகின்றாள். எம்பெருமான் கண்ணன் இடத்திற்கே சென்று நந்தகோபன் திருக்கோயிலிலே அவனுடைய திருமாளிகையிலே நப்பின்னியை எழுப்பி அவளை தனக்கு புருஷகாரியாக கொண்டு கண்ணனையும் எழுப்பி அவனை சீரிய சிங்கமாக நடக்கச் செய்து சீரிய சிங்காரத்திலே அமர்த்து அவன் வா என்று ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அவன் திருவடிகளில் நீ தாராய் என்று வேண்டி அவனையே பெரும் பறையாக பெற்றுக்கொண்டாள் அல்லவா ஆண்டாள் நாச்சியார். அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்து ஆண்டாளை போலவே நாமும் இந்த திருப்பாவை நோன்பினை பக்தி ஸ்ரத்தையுடன் நோற்று இத்தனை நாள் பக்தி ஸ்ரத்தையுடன் எம்பெருமானுடைய புகழை பாடியும் கேட்டும் அனுபவித்ததனால் எம்பெருமான் நமக்குள் சாயுஜ்யமாகிவிட்டான், எம்பெருமான் நம் இதயத்திலே வந்து புகுந்து விட்டான் என்பதனால் நம்முடைய திருமுகமும் தேஜஸாக விளங்குகின்றது என்று நமக்கு நாமே ஒரு சொட்டு போட்டுக்கலாம், பெருமைப்படுத்திக்கலாம். இப்படி பெருமைப்பட்டுக் கொள்கின்றதனால் அங்கு அப்பறை கொண்டவாற்றை என்று அனுபவிக்க வேண்டும் என்று சென்று இறைஞ்சி என்று சொல்லுகின்றாள். சில பேர் நம்மாழ்வார் என்ன பண்ணார்? எந்த திவ்ய தேசத்துக்குமே செல்லவில்லை, இருந்த இடத்தில் இருந்து எல்லாரையும் தங்கிட்ட கூட்டு அனுபவித்தார். நமக்கு பலவிதமான பாசுரங்களை அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். இந்த நாமெல்லாம் என்ன பண்றோம்? சென்று இறைஞ்சுகின்றோம். எம்பெருமானுடைய இருப்பிடத்திற்கு சென்று
அவனை மங்களாசாசனம் பண்ணி அவனை சரணாகதி பண்ணி அடியேன் தாசன் அவனை மங்களாசாசனம் பண்ணி அவன் இருக்கும் இடம் சென்று அவனை அனுபவிக்க வேண்டும் என்பதனால் சென்று இறைஞ்சி என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் எம்பெருமான் நம்மாழ்வாரை போன்ற ஞானம் இருந்தால் இருந்த இடத்திலேயே நாம் அனுபவிக்கலாம். நாம் எல்லாம் ஞானத்தில் சற்று குறைவானவர்கள் அல்லவா? ஆகையினால் எம்பெருமானுடைய இடத்திற்கே சென்று நாம் சேவித்தால் எம்பெருமானுடைய கருணை கண்கள் நம் மீது கடாட்சித்தால் நாமும் பெரும் பேற்றினை அடையலாம் என்பதனால் சென்று இறைஞ்சி என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னொரு விதமாக அனுபவிக்கணும்னா நாமும் நம்ம கிரகத்திலிருந்தே எம்பெருமானை அனுபவிக்கலாம். அப்பொழுது பலன் யாருக்கு கிடைக்கும்? நம் ஒருவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் கூடியிருந்து குளிர்ந்து என்று சொல்லுகின்றாள். எல்லோருமாக கூடியிருந்து குளிர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? எல்லோருமாக அவன் திருக்கோவிலுக்கு போவோம், சென்று இறைஞ்சி அவன் இருக்கின்ற இடத்துக்கு போவோம், அங்கு போய் சென்று அவனிடம் சரணாகதி பண்ணி அவன் தருகின்ற அந்த பெரும்பறையை எல்லோருமாக சேர்ந்து அனுபவிப்போம் என்று சர்வோஜனான் சுகினோ பவந்து என்ற நம் தத்துவத்தை நிலைநாட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். கடைசியில் என்ன சொல்றார்? சங்கத்தமிழ் மாலை என்று சொல்லுகின்றாள். சங்கம் என்பதற்கு பல பொருள் இருக்கின்றது. அந்த பல பொருள்களிலே அன்பு என்ற பொருளும் உண்டு. அன்பின் முதிர்ச்சியாக பக்தி சுவை சொட்ட சொட்ட சீந்தமிழிலே சொன்ன இந்த பாசுரங்கள் என்பதால் ஆண்டாள் தன்னுடைய பாசுரங்களை சங்கத்தமிழ் மாலை என்று சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிப்போம். அவள் பாடிக் கொடுத்த அந்த சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் மறைத்தோல். ஈரிரண்டு மால் மறைத்தோல்னா சங்கு சக்கரம் 2 திருக்கரங்கள், மற்ற 2 அபயஹஸ்தங்களாக 2 திருக்கரங்கள் என்று 4 திருக்கரங்கள் என்று அவனுடைய சொரூப லட்சணம் சொல்வதாக அனுபவித்தாலும், இப்படிப்பட்ட அடியவர்கள் என்னிடம் வந்து சரணாகதி பண்ணிவிட்டீர்களே என்று வாரி அணைத்துக் கொள்ள எனக்கு 2 கை போராது, 4 கையாலும் வாரி அணைத்துக் கொள்கின்றேன் என்று எம்பெருமான் அனுபவிப்பான் நம்மை என்று மறைமுகமாக எம்பெருமான் ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த சங்கும் சக்கரமும் தாங்குகின்ற இந்த திருக்கரங்களை தாங்குகின்ற அந்த திருத்தோள்களை நீள்வரை போல் மெய்யனார் என்று திருப்பானாழ்வார் அனுபவித்தார் அல்லவா? நீடேறு பெருவெளி தோடுடை வென்றி நிலவு புகழ் நேபியங்கை நெடியோனே என்று பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் அனுபவித்தார் அல்லவா? அதைத்தான் 2 மால் மறைத்தோல் என்று ஆண்டாள் அனுபவிக்கின்றாள். திருப்பாவையை தப்பாமல் உரைக்கும் அடியவரை ஏற்கனவே சொன்னது போன்று 2 கை போராது, 4 கையாலும் வாரி அணைத்துக் கொள்வேன், வா என்று ஆராய்ந்து அணைத்துக் கொள்கின்றேன் என்று எம்பெருமான் சொல்கின்றான் என்று இதை நாம் அனுபவிக்கலாம். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் நாராயணனுடைய திருக்கண்களுடைய விசேஷத்தை, அவனுடைய கண்களுடைய அந்த அற்புதத்தை, கருணையே பொழிகின்ற அந்த காருண்யத்தை பலவிதமாக கீழ்ப்பாசுரங்களிலே நாம் அனுபவித்தோம். அதை நினைத்து கொள்ளுங்கள். பங்கைய கண்ணன் என்கோ, பவளச் செவ்வாயன் என்கோ, அங்கதிரடியன் என்கோ, அஞ்சனவண்ணன் என்கோ என்று நம்மாழ்வார் நைந்து திகைத்த கண்கள் அல்லவா அந்த கண்கள். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாய் என் உள்ளம் கவர்ந்தானை அன்றகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று கரைந்து கரைந்து உருகி உருகி அனுபவித்த கண்கள் அல்லவா அந்த கண்கள். அந்த கண்கள் தான் அன்றளர்ந்த செந்தாமரையை ஒத்த திருநேத்திரம் என்று ஆண்டாள் நாச்சியார் என்று இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். கருணை மழை பொழிகின்ற திருக்கண்கள், சந்திரனும் சூரியனும் போன்ற கண்கள் என்று வேதம் சொன்னதை அங்கன் செங்கன் சிரிச்சிறிதே எம்எல் நோக்காயோ என்று கீழ்ப்பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டியதை செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று 1வது பாசுரத்திலும், திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் என்று 22வது பாசுரத்திலும் எம்பெருமானுடைய கண்ணழகை வர்ணித்த அந்த பாசுரங்களில் கண்ணழகு போற்றப்பட்டதை இந்த பாசுரத்திலும் ஆண்டாள் நாச்சியார் கண்ணழகை போற்றி கருணை பொழிகின்ற அந்த கண்களினால் எம்பெருமான் நம்மை குளிர கடாட்சிப்பான் எப்பொழுது அவனை பூர்ணமாக சரணாகதி பண்ணினாள் என்பதை உணர்த்துகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி தப்பாமல் உரைப்பவர்கள், 30 பாசுரங்களையும் தப்பாமல் உரைப்பவர்கள் எல்லோரும் அடையும் பரிசாக
நல்ல குலம் கிடைக்கும், நீங்காத செல்வம் கிடைக்கும், தீயினுள் தூசாகும்படி செய்த துயர் அனைத்தும் தீர்ந்து போகும், எம்பெருமானுடைய கருணை என்ற பெரும் செல்வம் நம்மிடம் வந்து நிலைத்து நிற்கும். அத்தகைய நலம் தரும் சொல்லாகிய நாராயண நாமத்தை நாம் எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டே இருப்போம். ஆகவேதான் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்று பாசுரத்திலே இறுதியிலே சொல்ல வருகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். திருமங்கை ஆழ்வார் என்ன சொன்னார்? எம்பெருமானுடைய நாமம் எப்படிப்பட்ட திருநாமம்? குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயனவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீல் விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்றதாயனும் ஆயன செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று ஆழ்வார் அனுபவித்தது போலவே செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோம் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கின்றார். திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்திலே நீல் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் என்ற இந்த 4 பதங்கள் ரொம்ப அற்புதமான ஆழமான தத்துவத்தை உணர்த்துவது, எம்பெருமானார் ராமானுஜருடைய பெருமையை பறைசாற்றுவது என்று அனுபவிக்கலாம். ஆனால் காலம் இல்லாததனால் அதை இன்னொரு சமயம் கிடைத்தால சொல்லுகின்றேன் என்று சொல்லிட்டு அடுத்த வரிக்கு போவோம். செல்வத் திருமால், திருத்தக்க செல்வம் எது? எம்பெருமான் தான். மற்ற செல்வங்கள்லாம் செல்லுகின்ற செல்வம். ஆகவே செல்வ திருமாலால் என்ற ஒரு ஆள் விகுதியை சேர்த்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். துவயமகா மந்திரத்திலே சொல்லப்பட்ட ஸ்ரீமத் சப்தம் இந்த 30 பாசுரங்களிலே மாதவன் என்று இறுதி பாசுரத்திலே, செல்வ திருமாலால் என்று இறுதி பாசுரத்திலே வெளிப்படுவதை அனுபவிக்க வேண்டும். எங்கும் திருவருள் பெற்று என்பது, எங்கும் என்ற வார்த்தை இம்மையாகிய இந்த உலகத்திலும் மறுமையாகிய இந்த சரீரம் கழிந்த பிறகு முக்தாத்மாவாக நாம் அடையப் போகின்ற அந்த மோட்சத்தையும், ஏன் நாம் அடையப் போகின்றோம் என்று அத்தனை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றோம்? நாம் எல்லாம் பிரபத்தி பண்ணிட்டோம், எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணிவிட்டோம். ஆகையினால் நாம் எத்தனை பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த சரணாகதி என்ற மருந்து நம்மை காப்பாற்றி எம்பெருமானுடைய திருவடியில் நம்மை சாயுஜ்யமடைய செய்துவிடும் என்பதனால் அந்த முக்தியிலே நமக்கு கிடைக்கின்ற அந்த செல்வத்தையும், இங்கு இந்த பூலோகத்திலே வாழ்கின்ற பொழுது கிடைக்கின்ற இந்த செல்கின்ற செல்வத்தோடு எம்பெருமானாகிய திருத்தக்க செல்வமும் சேர்ந்து நாம் அனுபவிப்போம் என்பதை இந்த பாசுரத்திலே வையத்து வாழ்வீரர்களை அழைத்து எம்பெருமானுடைய சரணங்களில் தூயோமாய் வந்து தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து இற்றைக்கும் 7 பிறவிக்கும் நின்னருளாம் கதியின்றி மற்றொன்றில்லோம் என்று அவன் சரணங்களிலே சரணடைவதே உய்யும் வழி என்று திருப்பாவையினுடைய 29 பாசுரங்களில் சொன்னதை 30வது பாசுரத்திலே உள்பொருளாக பலன் தரும் பாசுரமாக திருப்பாவை சேவித்ததன் பலனாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கின்றாள் என்று சொல்லி நாம் இதை அனுபவிக்க வேண்டும். இப்படி வழக்கம் போல திருப்பாவையினுடைய 29 பாசுரங்களையும் ஏலோர் எம்பாவாய் என்றுதான் ஆண்டாள் நாச்சியார் முடித்திருப்பார். ஆராய்ந்து தெளிந்து மனதிலே உணர்ந்து நப்பினை பெராட்டியே எங்களுக்கு நீ புருஷகாரம் பண்ணி வைத்து எம்பெருமானிடம் சேர்க்க வேண்டும் என்று மற்றைய பாசுரங்களில் ஏலோர் எம்பாவாய். ஆனால் இந்த 30வது பாசுரத்திலே ஆண்டாள் எப்படி முடிக்கின்றாள்? என்புருவர் எம்பாவாய் என்று தலை கட்டுகின்றாள். நாங்கள் இப்படியெல்லாம் பெற்ற இந்த இன்பம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சர்வோஜனான் சுகினோ பவந்து என்ற அந்த பரந்த தன்மை எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றது. எனக்கு மட்டும் கிடைத்தால் போராது, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நம் சித்தாந்தம் போதிக்கின்ற சர்வோஜனான் சுகினோ பவந்து என்பதை இன்புருவர் எம்பாவா என்று இறுதி வார்த்தையாக அமைத்து பாசுரத்தை தலைக்கட்டி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் கோதா பிராட்டியார் பூமி பிராட்டியுடைய அம்சாவதாரம் ஆகியனால்தான் எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற்றிருக்க வேண்டும் என்று பாசுரத்தை தலை கட்டுகின்றால். இந்த அளவிலே இந்த பாசுரத்தை 30வது பாசுரத்தினுடைய சுவாபதேசத்தை ஓரளவுக்கு தொட்டு காட்டி இந்த விசேஷத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாதகங்கள் தீர்த்து பரமனடி காட்டி வேதமனைத்துக்கும் வித்தான கோதை தமிழாகிய ஐந்தும் அறிந்து அந்த அரியை அறிந்தோம் அல்லவா, அரியை அறிய வைத்தால் அல்லவா வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன்
தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடி சூடிக் கொடுத்த மாதே, நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே என்று எங்களுக்கு அருள் செய்தாயே பிராட்டியே. நீ மாலுக்கு மாலை சூட்டிய கோதா பிராட்டியே. இந்த திருப்பாவை பாசுரங்களை சொன்னவர்கள், கேட்டவர்கள், வாசித்தவர்கள், எழுதியவர்கள் என்று எல்லோருக்கும் கோதை நாச்சியாருடைய திருவருளும் அவள் உகந்த கண்ணபிரானுடைய அரங்கனுடைய திருவருளும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று எல்லோரும் எல்லா செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ ஆண்டாள் நாச்சியாரையும் பிரார்த்தித்து திருப்பாவை பாசுரத்தினுடைய இந்த அர்த்த விசேஷத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.